ரிஷப ராசிக்காரங்களுக்கு இந்த சனி வக்ர பெயர்ச்சி என்ன மாதிரியான பலன்கள குடுத்துட்டு இருக்கு மேம்? பொதுவாக ரிஷபராசிக்கு வந்து பாருங்க இந்த 2.5 வருஷமும் சனி லாப சனியாக வந்திருக்கான். லாப சனியாக வந்திருக்கவன் அவங்க ரிஷபம் என்ன தொழில் செஞ்சாலும் அந்த தொழிலில் ஒரு அபரிவிதமான லாபத்தை ஏற்படுத்துவான். காரணம் என்ன அப்படின்னா, பொதுவாக ஜோதிடத்தில் ஒரு கருத்து இருக்குமா, 10ல் ஒரு பாவியேனும் இருக்கணும், 11ல் ஒரு பாவியேனும் இருக்கணும், 11ல் ஒரு பாவி இருந்தால் அரசனை போல வாழ்க்கை உண்டு அப்படிம்பாங்க. அப்போ 11ல் இங்கே பாவி வந்து உட்கார்ந்துட்டு இருக்கான். அப்போ எல்லா ரிஷபராசி அன்பர்களுக்கும் அவங்க செய்யக்கூடிய தொழிலில் ஒரு அபரிவிதமான லாபம் அப்படின்றது கண்டிப்பாக வருமா. அதுக்கும் மேலே ரிஷபத்துக்கு சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா லார்ட் ஆஃப் 9 and 10, அதாவது பாக்கியஸ்தானத்துக்கும் இவன் தான் அதிபன், 10ஆம் பாவம் தொழில் ஸ்தானத்துக்கும் இவன் தான் அதிபன். இப்போ லாப சனி வக்ரகதி அடைஞ்சிருக்கிற போது ரிஷபத்துக்கு கொஞ்சம் ஒரு அவங்களோட ஒரு வளர்ச்சி லாபம் எல்லாம் கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்கும். ஆனால் அது பெருசாக யோசிக்க வேண்டியதில்லை, மொத்தமே 4.5 மாதம் தானே, இல்லைங்களா. ரெண்டாவது லார்ட் ஆஃப் 9 and 10, அதாவது ரிஷபம் இருக்காங்க. இப்போ நான் ரிஷபம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், என்னோட பாக்கியம் குறித்து எனக்கு நிறைய ஒரு ஆசைகள் இருக்கலாம். என்னப்பா எல்லாரும் வந்து பாருங்க தொட்டதெல்லாம் தொடங்குது, நம்ம தொட்டதெல்லாம் வீணா போகுது அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் இருக்கலாம். என்னோட லக்கை குறித்து, பாக்கியம் அப்படின்றது என்னோட லக்கு, ஃபார்ச்சூன், அதிர்ஷ்டத்தை குறிக்கிற பாவமா, அதை குறித்து எனக்கு நிறைய ஆழ்மனது ஆசைகள் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஆழ்மனது ஆசைகள் சிலவற்றை சனி பகவான் நிறைவேற்றுவோம்.